ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிசிசிஐ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஷெட்யூல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஐபிஎல் 2024 ஷெட்யூலுக்கு முன்னாடி பிசிசிஐ என்ன ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ குரூப் பின்னு சொல்லி மொத்தமாக வந்து 5 அணிகளாக பிரிஞ்சு ஷெட்யூல் அப்படிங்கிறது போடப்பட்டு மேட்சஸ் நடத்தப்பட்டுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அதே குரூப் ஃபார்மேட்டில் தான் இந்த ஐபிஎல் 2024 நடத்தணும் அப்படிங்கிறது அஃபிஷியல் ஆகும்போது அவங்க லாஸ்ட் டைம் பயன்படுத்தின அதே குரூப் மாடல், பட் ஆனால் குரூப்பில் இருக்கிற அணிகள் மாறணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த குரூப் மாடல் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, குரூப் ஏல வந்துட்டு எம்ஐ, கேகேஆர், ஆர்ஆர், டெல்லி, லக்னோ இருந்தாங்க. குரூப் பியில் சிஎஸ்கே, ஆர்சிபி, குஜராத், பஞ்சாப் அண்ட் எஸ்ஆர்ஹெச் இருந்தாங்க. ஸோ இதுதான் குரூப் ஏ குரூப் பியில் இருந்த அணிகள். ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குரூப் ஃபார்மேட் அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும், பட் ஆனால் லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி அந்த அணிகள் வந்துட்டு ஒரே குரூப்பில் இருக்கக்கூடாது, குரூப் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது அப்போ இந்த தடவை கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபிக்கு ஒரு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு சூப்பரான குரூப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே, குஜராத், எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் அவங்களோட அப்போசிஷனாக இருந்தது. இதில் சிஎஸ்கே, குஜராத் கன்ஃபார்மாக வந்துட்டு டஃப்பான ஒரு அப்போசிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் பஞ்சாப், எஸ்ஆர்ஹெச் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபைட்டிங் நாக் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொடுக்கல. அப்போசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ராஜஸ்தானோட நல்லாவே வந்துட்டு ஒன் சைடாக வந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ குரூப் மாறும்போது 2 டீம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே குரூப்பில் இருக்கலாம். அதாவது வந்துட்டு குரூப் ஏல எம்ஐ, கேகேஆர் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் பியில் சிஎஸ்கே, ஆர்சிபி அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு ஆர்சிபி, பஞ்சாப் அந்த மாதிரியான டீம்ஸ் 2 ஸ்டே பண்ணிப்பாங்க. மீதி 3 டீமை அப்படியே ஸ்வாப் பண்ணணும், அப்படியே வந்துட்டு ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்வாப்பிங் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பண்ணி, ஸோ அந்த குரூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் காட்டலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் பண்ண ஸ்வாப்பிங்கை காட்டுறேன். ஸோ என்னோட இந்த குரூப் ஏ குரூப் பியில் நான் ஃபஸ்ட் விஷயமா வச்சது எம்ஐ, சிஎஸ்கே 2 டீமையும் கண்டிப்பாக ஆப்போசிட் சைடில் தான் வச்சுருப்பாங்க. மேட்சஸ் அப்போ தான் அதிகமாக வருங்கிறக்காக. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு குரூப் ஏல எம்ஐ ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து சிஎஸ்கேவை குரூப் பியில் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியை குரூப் பியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ டீம்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டீம்ஸை ஸ்விட்ச் பண்ணும்போது என்னோட குரூப்ஸ் எப்படி இருந்ததுன்னா, குரூப் ஏல எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப், ஜிடி அண்ட் கேகேஆர். குரூப் பியில் லக்னோ, டெல்லி, ஆர்ஆர், சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி அப்படின்னு இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த கணக்கு அப்படிங்கிறது வந்து பண்ணும்போது, ஸோ இப்போ குரூப்ஸை பிரித்ததுக்கப்புறமா அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது ஆர்சிபியை மட்டுமே எடுத்து வச்சு சொன்னோன்னா மொத்தம் ஒரு டீமுக்கு 14 மேட்ச் வரணும். அது எப்படி வந்து கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ தன்னோட குரூப்பை விட்டுட்டு அடுத்த குரூப், அதாவது இப்போ ஆர்சிபி குரூப் பியில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க குரூப் ஏல இருக்கிற 5 டீமோட தலா 2 மேட்ச் விளாடணும், ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டாக. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்சிபி சிஎஸ்கேவை வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து வச்சுக்குவோம். ஸோ நம்ம பிரித்த குரூப்பில் சிஎஸ்கே வந்துட்டு நம்மளுடைய குரூப்லேயே இருந்தாங்க, குரூப் பிலேயே இருந்தாங்க. நம்மளோட குரூப்லேயே இருக்கிறதுனால சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கு ஒரே மேட்ச் தான். பட் மும்பை வந்து குரூப் ஏல இருந்ததுனால மும்பை கூட 2 மேட்ச் வரும். ஸோ அப்படி வந்துட்டு ஆர்சிபி மும்பை கூட 2 மேட்ச் வரும்போது ஒன்று ஹோம் மேட்சாகவும் இன்னொன்று அவே மேட்சாகவும் இருக்கும். ஒரு மேட்ச் வந்து சின்னசாமியில் இருக்கும், இன்னொரு மேட்ச் வந்துட்டு எம்ஐயோட ஹோம் கிரவுண்டில் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ஃபார்மேட். ஸோ டோட்டலாக குரூப் ஏல இருக்கிற 5 டீமோட 2 மேட்ச் விளாண்டதுக்கப்புறமா 10 மேட்சஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க குரூப்பில் இருக்கிற 4 டீமோட தலா ஒரு மேட்ச் விளையாண்டா 4 மேட்ச் கம்ப்ளீட் ஆயிரும். 14 மேட்ச் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட குரூப்போட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஷெட்யூலை வச்சு பார்க்கும்போது யாரோட நம்மளுடைய ஆர்சிபி 2 மேட்ச் விளையாடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப், ஜிடி, கேகேஆர் இவங்க கூடலாம் வந்துட்டு ஆர்சிபி 2 மேட்ச் விளாடணும். எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், பஞ்சாப் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான அப்போனன்ட் நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஃபார்மர் பிளேயர் அசரங்காலாம் அங்கே இருக்கிறார். 2 மேட்ச் அப்படிங்கிறது ஹோம் அண்ட் அவே மேட்சஸில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அது ஆர்சிபிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆப்போசிட் டீம் எப்படியும் வந்துட்டு அந்த ஆப்போசிட் குரூப்பில் நம்மளுடைய ஆர்சிபிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் காத்துட்ருக்குன்னு நான் சொல்லணும். காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட குரூப் பிலேயே இருக்கிற டீம்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, லக்னோ, டெல்லி, ஆர்ஆர் அவங்களோட ஒவ்வொரு மேட்ச் விளையாண்டாங்க அப்படின்னா ஸோ அது அதோட முடிஞ்சு போயிடும். ப்ளஸ் அங்கே டஃப்பான அப்போனன்ட்ஸ் அப்படின்னு பெருசாக சிஎஸ்கேவை தாண்டி யாரையும் சொல்ல முடியல. பட் ஆனால் அவங்களோட ஆப்போசிட் குரூப் பார்த்தீங்கன்னா எம்ஐ அவங்களுடைய 6th டைட்டிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அவங்களுடைய பிரைம் டீமை செட் பண்ணியிருக்காங்க. குஜராத் புதிய கேப்டனோட கம்பேக் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் கேகேஆர் உங்களுக்கே தெரியும் கேகேஆரோட டீம் இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு. ஸோ பஞ்சாப் அந்த இடத்துல வெயிட் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இவங்க கூட எல்லாம் 2 மேட்ச் இருக்கும்போது என்ன ப்ரோ சொல்கிறீங்க, டஃப்பான அப்ரோன்ஸ் எல்லாருமே குரூப் ஏல இருக்கிறாங்க, எப்படி இது ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டஃப்பான அப்ரோன்ஸ் கூட நமக்கு 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச் பார்க்கும்போது ஒன்று அவே ஃபார்மேட், இன்னொன்று வந்துட்டு ஹோம் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஓவர்சீஸ் சைடுக்கு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஓவர்சீஸ் சைடு கொண்டு போகும்போது இப்போ ஆர்சிபியோட பிளேயர்ஸ் லைக் வில் ஜாக்ஸ், ரீஸ்டாப் பிளே எல்லாருமே ஓவர்சீஸில் வெறித்தனமான ஒரு ஃபார்மில் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. வில் ஜாக்ஸ்லாம் T20 சைடில் செஞ்சுரிலாம் போட்டு அசத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஹெவியான
சரியான டீமோட காம்படிட் பண்ணுறோம், வேறு லெவலில் வந்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளோட பிளே ஆஃப்ஸ், அதாவது நமக்கு எப்பவுமே வந்து நெகட்டிவாக இருக்கிற அந்த நாக் அவுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக வந்துட்டு வின் பண்ணக்கூடிய தருணத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். SRH, MI, GT, KKR, பஞ்சாப் போன்ற அணிகளெல்லாம் நம்ம ஒரு தடவையாவது வீழ்த்திட்டோம் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த டீமே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன்னா, RCB யாரப்பா பவுலிங் சைடை லீட் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு கொஷின் மார்க்கில் இருக்குது. இதை எப்படி அட்வான்டேஜ்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிற குரூப்ஸ் எடுத்துங்க. KKR டார்க் பேஸ் அட்டாக்கை லீட் பண்ணுவார், வருண் சக்கரவர்த்தி ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்ணுவார், சுனில் நரேன் கைட் பண்ணுவார்னு சொல்லலாம். ஸோ அதே நேரம் குஜராத் டைட்டன் ஷமி இருக்கிறாரு. ஸோ பஞ்சாபுக்கு வந்துட்டு ரபாடா இருக்கிறாரு, MIக்கு பும்ரா, SRHக்கு பேட் கமின்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் நம்ம RCBயை பொறுத்த வரைக்கும் நமக்கு விரல் விட்டு என்ற மாதிரி பிளேயர்ஸ். டோட்டலாக வந்து சிராஜ் பேஸ் அட்டாக்கை லீட் பண்ணுவார். ஸ்பின் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது RCB கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான பிளேயர்ஸை பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அவுட்புட் நமக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ அதே நேரம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்புட் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம பிளே ஆஃப்ஸில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக அவங்களோட சைடில் இப்போ கரண் சர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் மாயங்க் டாகர் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுல இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஸோ மாயங்க் டாகர் வந்துட்டு இன்னுமே ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு பிளேயர். ஸ்வப்னில் சிங் இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபார்ம் வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் ஒரே மேட்ச்லலாம் நம்மளால் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பிளேயருக்கு ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம கைட் பண்ணி ஈஸியாக வந்து அவங்க யூஸ் பண்ணோம்னா RCBக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நம்மளோட அந்த குரூப் A, குரூப் B அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன் படி ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் வந்து 90% BCCIயோட குரூப்ஸும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியாக இருக்குது. ஸோ இப்போது அந்த குரூப்ஸை வச்சு ஷெட்யூல் அப்படிங்கிறது போட்டோன்னா, லாஸ்ட் டைம் RCB MIயோட வந்துட்டு ஃபஸ்ட் மேட்சை வந்து எதிர்கொண்டாங்க. ஸோ இந்த தடவை அவங்க வந்து GTயோட ஃபஸ்ட் மேட்ச் எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே நேரம் வந்துட்டு 2 மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சைடில் பஞ்சாப் கிங்ஸை RCB வேறு லெவலில் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ SRH, GT, KKR இவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டஃப் ஆப்போனன்ஸாக இருப்பாங்க. RCB vs MI அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு மேட்சை நம்மளுடைய RCB ஹோம் கிரவுண்டில் MIயை வச்சு அனுப்பி வேறு லெவலில் வெற்றியோட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த தடவையும் MIயை ஹோமில் வச்சு கண்டிப்பாக வந்து RCB வேறு லெவலில் மாஸ் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதே சின்னசாமி ஸ்டேடியமில் தான் தலைவர் ரோஹித் வேறு லெவலில் ஒரு ஃபார்ம்லேயும் இருந்தாப்புல. ஸோ விராட் கோலி அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு விஷயம். ரோஹித் vs விராட் கோலி அப்படிங்கிறது இந்த தடவை எப்பவுமே இல்லாமல் ஒரு வேறு லெவல் பீக்கில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபிக்சர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ இந்த குரூப் A, குரூப் Bயோட இந்த கான்செப்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட இந்த குரூப்பில் இருக்கும்போது RCBக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.